ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்மளுடைய கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிள் ஃபில்லிங் டிசைன்ஸ், அதாவது ஹென்னா ப்ரைடல்லாம் போடும்போது சிம்பிளாக நம்ம என்னென்ன ஃபில்லிங் டிசைன்ஸ் அதுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா இன்ஷால்லா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை இன்ஷால்லா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்களுடைய வீடியோஸை இன்னும் நிறைய நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபில்லிங் டிசைன்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு ப்ரைடல் ஹென்னா போட்டு அதில் என்னெல்லாம் நம்ம உள்ள ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற சில டிசைன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் நான் போடுறது சிங்கிள் ஸ்பைரல் டிசைன். சிங்கிளாக நம்ம ஸ்பைரல் டிசைன்ஸ் போட்டு தான் இதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இந்த ஃபில்லிங் டிசைன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சின்னதாக பாக்ஸ் போட்டு இதில் ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நாங்கள் போட்டு காட்டுறதுக்காக சில டிசைன்ஸ் ஃபுல்லாக போடுவோம், சில டிசைன்ஸ் வந்து பாதி போடுவோம். நீங்கள் ஆனால் உங்களுடைய பாக்ஸஸ் ஃபில் பண்ணுற மாதிரி உங்களுடைய ஃபில்லிங் டிசைன்ஸை போட்டு பார்க்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபில்லிங் டிசைன் என்னென்னா ஸ்பைரல் டிசைன். ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிளாக போட்டோம், இப்போது அதுலேயே டபுள் கோட் இல்லை ட்ரிபிள் கோட் உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி ஸ்பைரல் டிசைன் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதுலேயே நான் கீழே ரவுண்ட் போட்டு நடுவில் ஒரு டாட் வச்சு ஒரு டிசைன் போடுறேன். இது ரவுண்டட் டாட் டிசைன். இதில் நீங்கள் 2 ரவுண்ட் போட்டுமே போடலாம், இல்லை சிங்கிள் ரவுண்ட் போட்டு போடலாம், அது உங்கள் விருப்பம்தான். ஜஸ்ட் ஒரு மாடலுக்கான டிசைன்ஸ் தான் இதெல்லாம். நீங்கள் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஒரு டிசைன்ஸும் போட்டு பழகணும். வீடியோஸ்க்காக நான் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் 2 டிசைன்ஸ் அந்த மாதிரி போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபில்லிங் டிசைன்ஸில் நெக்ஸ்ட்டு ரவுண்டு வித் ஹம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை டபுள் ரவுண்டாகவும் நம்ம போட்டுக்கலாம், சிங்கிள் ரவுண்டாகவும் போட்டுக்கலாம், இல்லை டபுள் ஹம்ஸ், இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் போடுறேன். இதில் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டியாக என்னென்னலாம் பண்ண தோணுதோ அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் வந்து போட்டு பழகுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்பைரல் வித் ஹம்ஸ். ஸ்பைரல் போட்டு அதுக்கு மேலே ஹம்ஸ் டிசைன் போட்டு ஒரு ஃபுல் பாக்ஸ் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்ன டிசைன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்லேயே ஒரு ஃபேன்சி ஸ்பிரல் சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த டிசைன்ஸை நீங்கள் ஒன்ஸ் ஃபுல்லாகவே போட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா அதில் ஹம்ஸ் அந்த மாதிரி டாட்டட் அந்த மாதிரி எது உங்களுக்கு க்ரியேட்டிவாக தோணுதோ அந்த மாதிரி அடுத்தடுத்து போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக இந்த ஃபேன்சி ஸ்பிரலில் வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பாக்ஸில். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டிசைன் ஸ்பைரல் வித் ரிங் அண்ட் ஹம்ஸோடு நம்ம இந்த டிசைன்ஸ் போடுவோம். இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ்லாம் ப்ரைடலுக்கு கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். இன்னொன்று ஹம்ஸ் போடும்போது இப்போது வீடியோஸ்க்காக மேலே கீழே இருந்தாலும் நம்ம ஒரு ப்ரைடுக்கு போடுறோம் அப்படின்னா ஹம்ஸ் அண்ட் கோடு எல்லாமே வந்து நீட்டாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் உங்களுடைய ஹம்ஸ் டிசைன்ஸோ ஸ்ப்ரெல் டிசைன்ஸோ எல்லாமே நல்லா அழகாக நீட்டாக போடுங்க. நெக்ஸ்ட் என்ன டிசைன்னா ரவுண்ட் போட்டு ரிங் டைப் போட்டு அதுக்கு மேலே ஹம்ஸ் போடுற டிசைன் தான். மேலே ஸ்பெரல் போட்டோம், இப்போது வந்து ரவுண்டு போட்டு ஹம்ஸ் நம்ம போடுறோம். இதுவும் ப்ரைடுக்கு போடும்போது நல்லாயிருக்கும். ப்ரைடல் மெஹந்திக்கு எல்லாத்துக்குமே நடுவில் வந்து டாட் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் பார்க்க நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிற டிசைன் அந்த பைஸ்லே மாடலில் ரிங் போட்டு அதுக்கப்புறமா ஹம்ஸ் வரைஞ்சி நம்ம போட போகிறோம். இந்த மாடலில் நீங்கள் டபுள் ஹம்ஸும் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி சிங்கிளாக பைஸ்லி போட சொன்னேன், இப்போது ரிங் போட்டு மேலே ஒரு ஹம்ஸ் போட சொல்லி ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்குறேன். அடுத்ததாக பார்க்க போகிற டிசைன் நம்ம ஆல்ரெடி ரவுண்ட் போட்டு ரிங் போட்டு ஹம்ஸ் போட்டோம் இல்லையா, அதுலேயே டபுள் ஹம்ஸ் போட்டு தான் இந்த டிசைன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போட்டுட்டு அடுத்து ரிங் டைப் போட்டு அடுத்து டபுள் ஹம்ஸ் போட்டுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிங் டைப் போட்டு அதுக்கு மேலே ஹம்ஸ் போடுங்க.
ஃபஸ்ட்டு போட்ட இதே டிசைன் இதுக்கு மேலே இன்னொரு ஹம்ஸ் போட்டு நியூவாக ஒரு டிசைன்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணி போடுங்க. இப்போ என்ன டிசைன் பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு அதுக்கு மேலே ஹம்ஸ், அதுக்கப்புறமா ஒரு ஒரு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் ஹம்ஸ் டிசைன் போட்டு நடுவில் புள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டிசைன்ஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ப்ரைடலுக்கு இதெல்லாம் நல்ல யூஸ் ஆகும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள்.